Hi friends, welcome to Valaikkai channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வீடியோ பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். ஆமா फ्रेंड्स, நல்ல மொறுமொறுன்னு ரோஸ்டா வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறது அப்படினா பார்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது இந்த வறுவல் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வறுவலுக்காக விரும்பி சாப்பிடுவாங்க फ्रेंड्स. வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு வாழைக்காய் எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், சாம்பார் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஆயில் கொஞ்சம் தேவைப்படும், ஆயில் எடுத்துர்க்கேன். இந்த சைடு கார்னரை கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மொத்தமா இருக்கட்டும். தண்ணி ஊற்றி இந்த வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வாழைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு வாழைக்காயை தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூளை இதில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சமான மசாலா, உங்களுக்கு விருப்பப்படி பூண்டு மசாலா, அடுத்தது கரம் மசாலா, மிளகு, இது மாதிரி எந்த பவுடர் வேணாலும் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மசாலா நமக்கு எல்லா வாழைக்காயிலையும் நல்லா இறங்கிடணும், நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்க்குறேன். போதுமான தேவைப்படாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. தீயை செஞ்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சி போய் வாழைக்காயை வெறுமனே சாப்பிட வந்துடுவாங்கங்க குழந்தைங்க. மசாலா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற வாழைக்காயை 2ஆ உடைக்கும் போது கூட அதில் மசாலாவோட காரம் இருக்கணும். அப்போ தாங்க அது கரெக்டான ப்ரிப்பரேஷன் அர்த்தம். நீங்கள் எந்த மசாலா சேர்த்தாலும் உங்களுக்கு மசாலா வந்து வாழைக்காயில் இறங்கி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கும். இல்லையா, தோசைக்கல்லில் கூட நீங்கள் இந்த வாழைக்காய் இது மாதிரி போட்டு தோசை திருப்பி வச்சு நீங்கள் பரட்டி போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நசுக்கி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நசுக்குனா உடையுது பாருங்கள் வாழைக்காய். இப்போ இந்த காரம் வந்து இந்த மசாலா வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு உள்ளார இறங்கியிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை Subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வாழைக்காய் வறுவலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிடும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.